ஏன் எனக்கு ஓட்டு போட மாட்டேன்றீங்க, ஏன் அப்படின்னு அன்புமணி பயங்கரமா வட மாவட்டங்கள்ல எல்லா மக்களையும் பார்த்து கேட்கிறாரு. அரூர் தருமபுரிக்கு ரயில்வே திட்டம் கொண்டு வந்தனே, அடிக்கல் நாட்டினாங்களே, அடிக்கல் நாட்டினதோடு சரி. அதற்கு பிறகு அது என்ன ஆச்சு அப்படின்னா இன்ன வரைக்கும் நடைமுறையே கொண்டு வரல. தருமபுரி காவேரி குடிநீர் திட்டம் சொன்னனே, மக்கள்லாம் ஏத்துக்கொண்டீங்களே, மக்கள்லாம் ஏத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றியான பேச்சே கிடையாது. இப்படி அன்புமணி அந்த திட்டம் இந்த திட்டம்னு வாய்க்கு வந்த திட்டம் எல்லாம் சொல்றாரு. ஆனா சிக்கோ கொண்டு வரேன்னார். இன்ன வரைக்கும் அந்த சிக்கோ கொண்டு வரதுக்கு தருமபுரியில எந்த ஒரு திட்டங்களும் செயல்படல. ஆனா அன்புமணி என்ன சொல்றாரு, அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றாரு. எதுவுமே அவர் செஞ்சு கொண்டு வந்த சாதனைகள் இல்லை இங்க. ஆனா வாய்ப்பேச்சு வீரர் அன்புமணி இன்னைக்கு 10,000 கோடி ரூபாயை வச்சிருக்கிறார். அவர் காங்கிரஸ் வீட்டுல கொண்டு வந்த 10,000 கோடி ரூபாயை வருமான வரி தூக்கிட்டு போனது தான் மிச்சம். இன்னைக்கும் 10,000 கோடி ரூபாயை வச்சுக்கொண்டு ஒரு முதலை போல வட மாவட்டங்கள்ல செயல்படுத்தி கொண்டாரு.